ஹாய் ஹலோ ஈஸியாக சட்டுன்னு ஒரு சட்னி செய்யணுமா? தேங்காய் சட்னி மாதிரியே இதுவும் 5 மினிட்ஸ் தாங்க. 15 சின்ன வெங்காயம், இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு 3 துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே லைட்டாக வதங்கினதும் ஒரு தக்காளி மட்டும் 4 இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன துண்டு புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு வேணும்னா கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த அளவுக்கு போதுமானது. ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேன் போட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தால் சட்னி ரெடி. கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு கூட இந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் லக்கி இல்ஷான்.